ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ரயில்வேஸ்னா என்ன, ரயில் ஜாயின்ட்ஸ்னா என்ன, அதோட ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஏன் அப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரயில் அப்படின்றது, ரயில் ஜாயிண்ட்ன்றது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு சப்போஸ் நான் சொன்ன மாதிரி டெல்லியிலேருந்து இல்லை உங்களுக்கு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் அப்படின்னா, ஒரே டைப் ஆஃப் லென்த், ஒரே ஹைட்டுக்கு வந்து எனக்கு இருக்காது. அப்போ ஒரே ஹைட்டுக்கு இருக்காது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரே வரிசைக்கு இருக்காது. அப்போ ஒரே வரிசைக்கு இருக்காது அப்படின்னா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? எதனால் அதை இது பண்ணுவோம்? ஒரே 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 அங்கேருந்து சரிங்க நீங்கள் எனக்கு ரெடி, நான் உங்களுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், அங்கேருந்து ஒரே ட்ராக் போடலாம் அப்படின்னா முடியுமா? ஏன் முடியாது? எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்லாம் கொடுக்கலன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும் மேம். அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கிரேடியன்ட் இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ குரூப்பில் வந்து உங்கள் குரூப்பில் மட்டும் தான் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை குரூப்பில் லிங்க் போஸ்ட் பண்ணவே இல்லையா? எல்லா குரூப்லையுமே லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தானே? ஓகே தானே? எந்த குரூப்லேயாச்சும் லிங்க் போஸ்ட் பண்ணாமல் இருக்கா? ஏன்னா கம்மியாக தான் இருக்கீங்க. எந்த குரூப்லேயாச்சும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? ஏதாச்சும் ரிவிஷன் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? வேறு ஏதாச்சும் போயிட்டுருக்கா? என்ன சவுண்டு? சரி, ஓகே, சரிங்க, ஓகே, ஃபைன். சரி விடுங்க, நம்ம டாபிக்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏன் அப்படின்னு முடியாது அப்படின்னா, எனக்கு வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபுல் வந்துகிட்டே இருக்குன்ற இடத்துல நான் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எனக்கு ஒரே கிரேடியன்ட் இருக்காது. விச் மீன்ஸ் என்னோட ரோடு அதே மாதிரி நான் அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் போட முடியாது. எனக்கு கிரேடியன்ட் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கிரேடியன்ட் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்ற போது என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரே டைப் ஆஃப் ஒரே லென்த்துக்கு என்னால் தண்டவாளத்தை கிரியேட் பண்ண முடியாது. பட் இட் இஸ் பாசிபிள் டு கனெக்ட். என்னன்னா டெல்லியும் ஆக்ராவையும் என்னால் வந்து கன்னியாகுமரியை கனெக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, பாசிபிள்ஸ் ஆஃப் கிரேடியன்ட், பாசிபிள்ஸ் ஆஃப் ரயில்வே ட்ராக் இதெல்லாம் பார்த்து என்னால் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ கனெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் லென்த்ஸ், அப்போ ஸ்டாண்டர்டைஸ்டு லென்த் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கும். ஸ்டாண்டர்டைஸ்டு லென்த்ன்றது எதை சொல்லியிருப்போம்? ப்ராட் கேஜுக்கு எவ்வளோ இருந்திருக்கும், மீட்டர் கேஜுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? ஸ்டாண்டர்டைஸ்டு லென்த் ப்ராட் கேஜுக்கு எவ்வளோ வந்திருக்கும், மீட்டர் கேஜுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? ப்ராட் கேஜுக்கு 1.76 மீட்டர். ஏங்க அது வந்து கேஜோட டிஸ்டன்ஸுங்க. நான் கேட்கறது ப்ராட் கேஜுக்கான லென்த் ஆஃப் ரெயில் 13 மீட்டர் மேம். 13 மீட்டர் 12.8 மீட்டர். சரிங்களா? 12.8 மீட்டர் ப்ராட் கேஜ்க்கு, மீட்டர் கேஜுக்கு 11.89. ஓகேங்க, சரிங்களா? விச் இஸ் 13 மீட்டர் 12 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வெரி குட் தான். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம சம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா 11.8 அப்படின்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். 12 அப்படின்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கேல்சி இல்லாமல் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றனால. சரிங்களா? அப்போ ஒரு மீட்டர் லென்த்துக்கு எனக்கு என்னென்ன மாதிரி ஸ்லீப்பர்ஸ் போட போகிறேன். அப்போ அந்த கணக்கு இப்போ ஒரே லென்த் வந்துருச்சு. சரிங்க, அப்போ ரயில் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு இடத்துலையும் நான் இப்போ ஒரு 12 மீட்டருக்கு அங்கேருந்து ட்ராக் போட்டுட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு ஒட்டி போட்டுட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ மேலே ட்ரெயின் விடுறேன். அப்போ ட்ரெயின் விடுறேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன இருக்கும்? ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்ல நான் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுட்டேன். அந்த அடுக்கி வச்சதுக்கப்புறம் எனக்கு மேலே ட்ரெயின் விடுறேன். அப்போ அந்த ட்ரெயின் என்ன ஆயிருக்கும்? கீழே பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா? கீழே பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா இல்லைங்களா? பேசவே மாட்டேங்குதான் கடைசி வரைக்கும். இது லாஸ்ட் கிளாஸ் விட்டு ரிவிஷன் தான் பண்ணிருக்கேன். இன்னும் நம்ம இன்னைக்கான கிளாஸில் சிலபஸ் வந்து ஆரம்பிக்கணும். சீக்கிரம். என்ன சவுண்ட் இல்லாமல் இருக்குது? நான் பேசுறது கேட்குது தானே? ஓகே தானே? சரி, எப்படி நீங்கள் பேச மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபைன், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ரயிலையும் இன்னொரு ரயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபிக்ஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். விச் இஸ் எனக்கு வந்து ரயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்குமே ஃபிக்ஷர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ரயிலில் கீழே இருக்கிற ஸ்லீப்பர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸ்லீப்பர்ஸை அதுக்கு எது மேலே ரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னோட ஷோல்டர் இது மேலே பலாஸ்ட் மேலே இது பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ எது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பேஜஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறது தான் இன்னைக்கு கிளாஸில் இருந்திருக்கும். விச் மீன்ஸ் ரயிலோட ஃபிக்ஷர்ஸ் இருந்திருக்கும். ரயில் ஃபிக்ஷர்ஸ்க்கு இல்லாமல் என்ன மாதிரி ஃபிக்ஷர்ஸாக அந்த ஃபாஸ்டிங்ஸ் என்ன மாதிரி போர்ட்ஸ் போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருப்போம். அண்ட்
பலாஸ்ட்னா என்ன, அது எவ்வளோ வந்து போட போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஸ்லீப்பர்னு சொல்லும்போது என்னென்ன டைப் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி? ப்ரீகாஸ்ட் ஸ்லீப்பர், வுட்டன் ஸ்லீப்பர்ஸ். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் பார்த்துருப்போம். அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்லேயே உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இருந்திருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். மேம் லாஸ்ட் கிளாஸ் இதுல ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் அந்த புஷ் அப் கிரேடியன்ட் பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ நான் அதுக்குள்ள இதையும் சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ புஷர் கிரேடியன்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கு. சரிங்களா? எனக்கு என்னோட மொபைல் தெரியுது தானே? உங்களுக்கு ஓகே தானே? மொபைல் தெரியுது ஓகே தானே? இல்லை ஏதாச்சும் நவுந்து இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு மொபைல் தெரியுது தானே? மேம் தெரியல மேம் மொபைல். மொபைல் தெரியலையா? தெரியல மேம், தெரியல மேம். நானுமே தெரியலையா இப்போ இவ்வளோ நேரமா? இப்படி தெரியல மேம். இப்போ ஓகேவா? இப்ப தெரியுது மேம். ஓகே ஃபைன். சரிங்க. இப்போ என் மொபைல் இருக்குது அப்படின்னா, இப்படி நான் ஃப்ளாட் ட்ராக்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இதை கனெக்ட் பண்ணுறது, இதுக்கு மேலே இருக்கிறது இதான் என்னோட ட்ரெயின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ட்ரெயினில் எனக்கு இப்படி போகிறது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஃப்ளாட் கிரேடியன்ட்ல எனக்கு எந்த பொருளையும் லைட்டாக மூவ் பண்ணாவே மூவ் ஆகுதுங்களா? இப்படி வச்சு நான் லைட்டாக மூவ் பண்ணாவே எனக்கு ஃபுல்லாக மூவ் ஆகுதா? தெரியுதா? சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதையே நான் இன்னொரு டுல் பண்றேன், அதே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது? பின்னாடி ரிவர்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப பின்னாடி ரிவர்ஸ் வரக்கூடாது. ஆமாவா? அப்ப பின்னாடி வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? அப்ப மேல புஷ் பண்ண பின்னாடியும் தாங்கி நின்றுட்டே போறேன். கரெக்டுங்களா? அப்ப பின்னாடியும் ஒரு இது வந்து நான் கொடுத்துருக்கேன். பின்னாடி என்ன கொடுத்துருக்கேன்? எனக்கு மேலே ஏறுறதுக்கு பொறுமையா அதாலேயே ஏற முடியாம பின்னாடி ஒரு லோகோமோட்டிவ் கொடுத்துருக்கேன். அந்த லோகோமோட்டிவ்னால பின்னாடியும் வரல, எனக்கு மூவ் ஆகுறதும் மூவ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி இருக்கிற கிரேடியன்ட்டை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா புஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றேன். அடிஷனல் லோகோமோட்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சுங்களா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்லீப்பர்ஸ் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, என்னோட மெயின் எய்ம் வந்து எதுக்காகன்னா, உங்களுக்கு இது கனெக்ட் பண்றதுக்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா மேல இருந்து எனக்கு ரெயில வைக்கணும். கரெக்டா? இப்போ ரெயில வைக்க போறேன். அந்த ரெயில வச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மேல இருந்து ரெயில வரக்கூடிய லோடு அனைத்துமே எனக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, கீழே வந்து பலாஸ்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கணும். அப்ப என்ன டைப் ஆஃப் ஸ்லீப்பர் போட போறேன், எப்படி போட போறேன் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ ஸ்லீப்பர் அப்படின்றது என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஸ்லீப்பர்னா என்ன? உங்களுக்கு எடுத்தோன்னே ஸ்லீப்பர் அப்படின்னா என்ன ஞாபகம் வந்திருக்கும்? சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. சரிங்க. இல்ல ஸ்லீப்பர்ஸ்னு ஒண்ணே நீங்க எதை பார்த்திருப்பீங்க, என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்ன மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ்னும் போது? ஹரிசாண்டலா மெம்பர்ஸ் ஒரு ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் வச்சிருந்திருப்போம். அதுல ரயில் லென்த்துக்கு எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்றது தான் வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு ரயில் லென்த் இருக்கு அப்படின்னா, அந்த ரயில் லென்த்ல நான் எத்தனை நம்பர் ஆஃப் கீழே வச்சிருக்க கட்டாயம் வச்சிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அப்படி எத்தனை நம்பர் ஆஃப் கட்டாயம் வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்றது வந்து ஸ்லீப்பர் டென்சிட்டி. இப்போ இது இருக்கு அப்படின்னா, இதான் ரயில்வே ட்ராக் அப்படின்னா, இந்த ரயில்வே ட்ராக் கீழே இருக்க ஹரிசாண்டல் மெம்பர் தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்லீப்பர்ஸை எப்படி ரயிலோட கனெக்ட் பண்ண போறேன் ஒன்று, அந்த ரயிலை கனெக்ட் பண்ண போறதா ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றத ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கேளுங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்கிற ரயில்வே லைன்ல எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றது தான் ஸ்லீப்பர் டென்சிட்டி. புரியுதா? ஸ்லீப்பர் டென்சிட்டினா என்னன்னு சொல்லுவீங்களா? ஸ்லீப்பர் டென்சிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் ப்ரொவைடட் இன் ரெயில் லென்த். சரிங்களா? ஒரு ரெயில் லென்த்ல எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸ்லீப்பர் டென்சிட்டி. அடுத்து இப்போ ஸ்லீப்பர்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போறோம்னா, எனக்கு ஒன்று என்னன்னா, ரெண்டு ரெயிலையும் ஒழுங்கா ஒரே நீ போட்ட இடத்துல நீ நில்லு. நீ பாட்டுக்கு ப்ராட் கேஜ் போட்டு மீட்டர் கேஜுக்கோ இல்லை ஸ்டாண்டர்ட் கேஜுக்கோ மாறிடாது. சரியா? அப்போ ரெண்டு ரெயிலையும் ஏதோ ஒரு பொருளை கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். அந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற காஜை வந்து நான் மெயின்டைன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இதுல போட்டிருக்க எலாஸ்டிக் மீடியமும் வந்து இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். எப்படின்னா, மேலேருந்து வரக்கூடிய லோட வளைஞ்சு நெளிஞ்சு எனக்கு கீழே இருக்க பலாஸ்டிக் கூட எனக்கு லோட டிரான்ஸ்மிட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ
இப்போ ஸ்லீப்பரோட முக்கியமான டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டைப்ஸ் எல்லாம் தான் கேட்டிருப்பாங்க. இதில் இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்லீப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உடன் ஸ்லீப்பர்ஸ், கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ், அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்லீப்பர்ஸ், விச் மீன்ஸ் கேஸ்ட் அயர்ன் ஸ்லீப்பர்ஸ். இப்போ நம்ம கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸில் என்ன மாதிரி ஸ்லீப்பர் போயிட்டோம் அப்படின்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ட் ஸ்லீப்பர்ஸ் வந்து போயிருக்கோம். இப்போ இந்த ஸ்லீப்பர்ஸில் முக்கியமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்னு தெரியுதுங்களா? இது தெரியுதா? காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்றது ஸ்க்ரீன்ல தெரியுதா? சிஎஸ்ஐ அப்படின்னு தெரியுதா? ஓகே. இந்த ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்றது இது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஸ்லீப்பர் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றதுக்காக. சரியா? எனக்கு ஸ்லீப்பர் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எந்த லெவலான பர்டிகுலர் சூப்பர்ப்ளைசர், அதாவது எனக்கு இப்போ ஒரு சூப்பர்ப்ளைசர், எனக்கு ஒரு ஸ்லீப்பர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்லீப்பர் கொடுத்துருக்கிற பொருளை தாங்குமா தாங்காதா, அப்போ தாங்கும்னா எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றத அந்த ஸ்லீப்பரை பற்றி பேசுகிறது தான் இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் டென்சிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? புரிஞ்சா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்பாங்க. CSI is equal to S plus 10H divided by H. S plus 10H divided by 20. S plus 10H divided by 20. இதை எழுதிக்கோங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர்ஸ் காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்றது S plus 10H divided by 20. இதில் எஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்போம். சரிங்களா? எஸ்ன்றது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க எவ்வளோ இருக்குன்னா 12% இருக்கும். நெக்ஸ்ட் ஹெச்ன்றது என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹார்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லா சிஎஸ்ஐன்றது இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்ன்றது நம்ம ரயில்வேஸை பொறுத்து காமனாக இருக்கும். எவ்வளவு அப்படின்னா மினிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ராக் ஸ்லீப்பராக இருக்குது அப்படின்னா, அதாவது ட்ராக்ஸில் நம்ம நார்மலாக ட்ராக் போடுறோம் இல்லைங்களா, அந்த ட்ராக்ல போடுற ஸ்லீப்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான சிஎஸ்ஐயோட வேல்யூ 783 இருக்கணும். நார்மலாக ட்ராக், அதாவது எங்கே வேணாலும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எனக்கு கிராசிங்ஸ் இல்லை, எனக்கு பிரிட்ஜ் இல்லை, எனக்கு வந்து நேரோ கேஜ் இல்லை, அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாமல் நார்மலாக ஒரு பிளெயின் ஏரியாவில் போட்டிருக்க ட்ராக்குக்கு எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ட்ராக் ஸ்லீப்பரோட வேல்யூ 783 இருக்கணும். சரிங்களா? இண்டெக்ஸுக்கு இதுக்கு MM அந்த மாதிரிலாம் வருமா? MM போட மாட்டோம். ஏன்னா இது இண்டெக்ஸ்ன்ற ஒரு மெட்டீரியலுக்கு எப்பயுமே எனக்கு எப்படி இருக்காது அப்படின்னா எனக்கு அதுக்கான வேல்யூஸ் டெசிக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க. எம்எம்ஓ, மீட்டரோ, சென்டிமீட்டரோ அந்த மாதிரி எந்த டெசிக்னேஷனுமே எனக்கு வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிராசிங் ஸ்லீப்பர்ஸ். அப்போ கிராசிங்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கிராசிங்னு சொல்றாச்சு. அப்போ கிராசிங் ஸ்லீப்பர்னா என்ன அர்த்தம்? எங்க பார்த்துருக்கீங்க இந்த கிராசிங்ஸ் எல்லாம்? அதாவது ஒரு ட்ராக்கை இன்னொரு தண்டவாளம் எனக்கு கிராஸ் ஆகிற இடத்த தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா கிராசிங்ஸ்ன்னு போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? ஆமாவா? ஒரே நிமிஷம். நான் அந்த கிராசிங்ஸ் இமேஜ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. ஆடு மேக்ஸ் ஸ்க்ரீன் விண்டோஸ் ஸ்க்ரீன் விண்டோஸ் ஓகே விண்டோ கேப்சர் Google search. தெரியுதுங்களா உங்களுக்கு ட்ராக்கு? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ராக்கு. இப்போ இந்த ட்ராக் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தண்டம் இங்கே பாருங்க, இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடம் தெரியுதா? இங்கேருந்து நேராக போயிட்டு இருக்கிற தண்டவாளம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு இன்னொரு ட்ராக்குக்கு போகிறேன். சரிங்களா? அப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறது எனக்கு சப்போஸ் ஒருத்தர் நேராக வந்துட்டு இருக்காங்க. அந்த நேராக வந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இப்படி வந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும்?
இந்த ட்ராக்லயும் எனக்கு ஆள் இருக்காங்க, இந்த ட்ராக்லயும் ஆள் இருக்காங்க. அப்ப என்ன என்ன ஆரம்பிக்கும்? எனக்கு என்ன ஆகும்? கிளாஷ் ஆயிடும். ஹெட் ஆன் கொலிஷன் நடக்கும். சரிங்களா? சப்போஸ் எனக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்போம், முன்னாடி எனக்கு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அந்த இடத்துல ட்ராக் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆனால் தான் வந்திருப்போம். அப்படி இருந்தாலுமே எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ட்ராக்கோட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. விச் மீன்ஸ் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் கன்வெர்ட்டர் வச்சு எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ற இடத்த தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா கிராசிங். ஒரு ட்ராக்கை இருக்கிற ரயில இன்னொரு ட்ராக்குக்கு நான் மாற்றி விட்டுருக்கேன் அப்படின்னா அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா கிராசிங்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி அந்த கிராசிங்ஸ்ல என்ன மாதிரி ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது தான் அந்த கிராசிங் ஸ்லீப்பர்ன்ற அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். சரிங்க. இப்போ அந்த கிராசிங் ஸ்லீப்பரோட வேல்யூ எனக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்றது தான் பார்க்கறது தான் நெக்ஸ்ட். அந்த கிராசிங் ஸ்லீப்பர்ல எவ்வளோ வேல்யூ, மினிமம் ஸ்லீப்பர் டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்? ஏன் இதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க? 1352 ஏன் கொடுத்துருக்காங்க? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1352. இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தேவை. 1352 ஏன்? இப்போ நார்மலாக போட்டிருக்க ட்ராக் ஸ்லீப்பரில் எனக்கு 783 இருந்தாவே போதும். இதில் எனக்கு 1352 கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா டபுளா ட்ராக் ஆகுது. அதனாலயா? சரி. எனக்கு சடன் ஜர்க் மூவ்மெண்ட் இருக்காதா? இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி அந்த இடத்துக்கு ட்ராக் மூவ் ஆயிட்டு இருக்கே, சடன் இம்பாக்ட் ஃபோர்ஸ் அந்த இடத்துல வராதா? இம்பாக்ட் வரும். ஆமா தானேங்க? இம்பாக்ட் வருமா வராதுங்களா? வரும் மேம். வரும் மேம். சரிங்க. எனக்கு இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ இம்பாக்ட் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ட்ரெயின் அதையும் தாங்குற அளவுக்கு எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஸ்லீப்பரை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கான 1352. இதே மாதிரி பிரிட்ஜ் ஸ்லீப்பர்ஸ் போகும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, சாரி யாரோ பேசிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் கேட்க வந்தீங்களா? ஏதாச்சும் கேட்க வந்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் ஸ்லீப்பர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1455. ஏன் இதுக்கு பிரிட்ஜ் ஸ்லீப்பர்ஸ்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிறதே மினிமம் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. மினிமம் ஸ்லோப்பு தான் இருந்திருக்கும் அந்த இடத்துல. அப்போ பிரிட்ஜில் எனக்கு டோட்டல் லோடு எனக்கு பிரிட்ஜை கேரி பண்ணி போகும். அப்போ ஃபுல்லாக வந்து எனக்கு பிரிட்ஜுக்கு லோடு கேரி பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அந்த ஸ்லீப்பரில் வெயிட்டு தாங்கி அதுக்கு கீழே, ஏன்னா கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போ அதையும் தாங்கி நிற்கணுன்றதுக்காக அதுலேருந்து எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகணுன்றதுக்காக தான் எனக்கு பிரிட்ஜ் ஸ்லீப்பரோட வேல்யூ 1455 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 வேல்யூ நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இதுல ஸ்லீப்பர்ஸ்ல இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமா சொல்லியிருந்தேன். என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்? ஸ்லீப்பர்ஸ்ல இது கொடுத்துருக்கணும் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதேதான், ஃபட்ஜிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ். இந்த ஏன் அந்த ஃபட்ஜிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் கொடுக்குறாங்க? ஏன் இந்த ஃபட்ஜிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் கொடுக்குறாங்க? எனக்கு என்னோட ட்ராக்கு என்னோடது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நேராகவே போயிட்டு இருக்காது. சரிங்களா? அப்போ நேராக போயிட்டு இருக்காதுன்ற சமயத்தில் எனக்கு வளைவு நெடுவில் போயிட்டு இருக்கும். இந்த கோனிங் ஆஃப் ஸ்லீப்பர், கோனிங் ஆஃப் இது ஞாபகம் இருக்குங்களா? கோனிங் ஆஃப் வீல்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அப்போ கோனிங் ஆஃப் வீல்ஸ்ன்றது எனக்கு என்னன்னா, ஒரு நிமிஷம். சரி, இது நான் இப்படியே சொல்றேன். ஓகே. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த இடத்துல குறுகிய பாதை இருக்கும், இந்த இடத்துல விரிஞ்சு வரும். கரெக்டா? இப்போ குறுகியும் விரிஞ்சு வரன்றதுனால எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, 2 ட்ராக் இருக்கும். இப்போ கோனிங் ஆஃப் வீல்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு பெரிய வீல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வீல் இருக்கும். கரெக்டா? அப்போ பெரிய வீல் அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுமா, குட்டி வீல் அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுமா? ஒரு பெரிய வீல் இருக்கு, ஒரு குட்டி வீல் இருக்கு. இதை நான் உருட்டும் போது எனக்கு எது அதிக டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்? பெரிய பெருசு இருக்குன்னா இப்ப இவ்வளவு பெருசு இருக்குன்னா இதை வச்சோன்னே இங்க வந்துடும். இது இத்திரூண்டு இருக்குன்னா இதை வச்சா இங்கதான் வரும். கரெக்டா? அப்ப எது எனக்கு அதிக டிஸ்டன்ஸ் கேரி ஆகும்? இன்னர் சைடுல இருக்கிறது மேம். பெரிய வீல். சரிங்களா? what is it is inner wheel or a outer wheel which is big in size, which is big in diameter. It will have என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க, it will cover more distance. சரிங்களா? ஓகே ஃபைன்.
இப்போ எனக்கு ஒரு ரயில் பாதை வருது. அந்த குறுகிய பாதையிலேருந்து எனக்கு விரிஞ்சு வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ எனக்கு குறுகிலேருந்து விரிஞ்சு வருது. அப்போ வரும்போது எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? எப்படி ஆயிருக்கும்? எனக்கு சுருங்கின இதுவும் இருக்கும், விரிஞ்சதும் இருக்கும். ஆமாவா? இப்படி ஒரு சின்ன ட்ராக் இருக்கும். இந்த சின்ன ட்ராக்லேருந்து வந்து இந்த விரிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் இப்போ முன்னாடி ட்ரெயின் எப்படி போகும்? இப்படி நேராக போகுமா இல்லை இப்படி போகுமா? இப்படி நேராக போகணுமா இல்லை இப்படி வளைஞ்சு போகணுமா? இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குன்னா எனக்கு இப்படியே ட்ரெயின் போயிட்டு இருக்கணுமா இல்லை இப்படி போகுமா? ஸ்ட்ரைட்டா தான் மேம் போகும். ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஆனால் எனக்கு இப்போ அந்த வளைஞ்சு வருது இல்லையா பாதை, கரெக்டா? இப்போ எனக்கு இந்த வளைஞ்சு வர பாதையில் எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்துச்சு வீலு. இப்போ வந்திருக்க மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரவுண்டு வீலே கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்டு வீலே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த அதுக்கான ட்ராக்லேருந்து எனக்கு இந்த சைடு வந்துடுறதா, கமுந்துராதா? எஸ் மேம், கமுந்துரும். அப்போ அந்த கமரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ கமுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வீலு பின்னாடி இருந்து, அதாவது பெரிய வீலு குட்டி வீலுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் எனக்கு வளைவில் வரும்போது, எனக்கு வளைஞ்ச பாதையில் வரும்போது இந்த பெரிய இடம் இருக்கும் இல்லைங்களா, கான்கேவ் போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த கான்கேவ் போர்ஷனில் எனக்கு பெரிய வீலு போய் உட்காந்து பெரிய டிஸ்டன்ஸை கவர் ஆகிருக்கும். அதே வைஸ் சின்ன இந்த குறுகிய பாதையில் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா குட்டி வீல் போய் இந்த டிஸ்டன்ஸ், அப்போ ரெண்டுமே ஈவனாக போகும். சரிங்களா? அப்போ அப்படி போகிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கோனிங் ஆஃப் வீல்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த கோனிங் ஆஃப் வீல்ஸ் எவ்வளோ கேரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/20 அப்படின்றது கொடுத்துருப்போம். இதை எதுக்காக இந்த அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸில் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த வழி வருது இல்லைங்களா, அப்போ வழி வரும்போது எனக்கு அதோட இன்டர் டிரான்சிஷன்ஸ் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா. அப்போ வீடு இப்படி இருந்து நவுந்து வரும்போது அதில் ஒட்டி இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கும்? எனக்கு ஏதாச்சும் எழுதுறது கன்வீனியன்ட்டாக ஓகே. உங்களுக்கு இது தெரியுதா பாருங்க. இது இல்லை. நோட்ஸ் தெரியுதான்னு பாருங்க. நான் டயக்ராம் வரைகிறது ஒரு விஷயம் தெரியுதான்னு பாருங்க. அப்படியே Windows capture இதில் notes நோட்ஸ் தெரியுதுங்களா? ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன இருக்குனாலும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஓகே. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ எனக்கு இப்போ ஒரு ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராக் எனக்கு இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ட்ராக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எனக்கு இப்போ இந்த இடத்துல ட்ரெயின் வருது. இப்போ இந்த இடத்துல ட்ரெயின் வரும்போது எனக்கு இங்கே எப்படி இருந்திருக்கும்? இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் வீல் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? 2 தண்டவாளத்துக்கல்ல இப்படி இருந்திருக்குமா? கரெக்டாக அப்படி தான் இருந்திருக்குமா? அதோட வீடு இப்படிதான் இருந்திருக்கும். அப்போ அதுக்கு கீழே போட்டிருக்க ஸ்லீப்பர்ஸ் ரன்னிங் ஃபேஸ், இப்போ காஜ் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ரன்னிங் ஃபேஸ் கீழே ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த கீழே ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸு, இந்த ஸ்லீப்பர்ஸையும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் கண்டாவே உடஞ்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் இருந்திருக்குமா? இவ்வளோ கோணையாக இருந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும். ஓகே ஃபைன்.
இந்த மாதிரி எனக்கு ரயில்வே கீழே போட்டிருக்கிற இந்த ஐ செக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் என்னோட என்னதுங்க ஐ செக்ஷன் மாதிரி இருக்கிறதுங்க. ரயில்ஸுங்களா? சரிங்க. இப்போ எனக்கு இந்த வீலு இங்கே இருக்கா? இப்போ இந்த வீலு எனக்கு உள்ளார இன்னர் செக்ஷன் வரும்போது இதோட ஆக்சுவல் கான்செப்ட் என்ன? இந்த பெருசாக இருக்கிறது எனக்கு இங்கே வந்துடும், இந்த ஃபேஸில் இருந்துகிட்ருக்கும். அப்போ குட்டியாக இருக்கிறது எனக்கு இந்த இடம் இங்கே போயிருங்களா? அப்போ எனக்கு ஒரு டக்குன்னு திருப்பி சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆகும்போது எனக்கு டாப்பில் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஒட்டிகிட்டு இருக்காது. இப்போ இவ்வளோ தூரம் ஒட்டிகிட்டு இருக்க வேண்டியது எனக்கு அப்படி ஒட்டிகிட்டு இருக்காது, அதோட எட்ஜில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு திடீர்னு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குமா? அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கீழே ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அந்த ஸ்லீப்பர்ஸ் அண்ட் அச்சிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் விச் இஸ் 1/20. இந்த கோன் எப்படி இது பண்ணியிருக்கணும் அதே கோனில் எல்லா இடத்துலையுமே எனக்கு அந்த அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸில் இது பண்ணியிருக்க மாட்டோம். எனக்கு எந்த வளைவு நெறிவு வருதோ அந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இடத்துல எனக்கு அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸில் இந்த இடத்துல 1/20 கொடுத்துருப்போம். அப்போ இது டேரெக்டாக எனக்கு எப்படி போய் உட்காந்துருக்கும்? ரயிலு இப்படி போய் உட்காந்துருக்குமா? அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும்போது எனக்கு ஓவர் டாப்பில் ஆகிற டிஸ்டன்ஸ் குறையும். சரிங்களா? டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் நேராக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு பிரேக் அப்ளை பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ வளையிறேன் அப்படின்னா நான் இப்படி திருப்பும்போது நான் இப்படி வளைய ஆரம்பிப்பேன். கரெக்டாக? நான் ஸ்டியரிங்கை டுவர்ட்ஸ் ரைட்டு திருப்பும்போது நான் என்ன பண்ணுவேன்? என் உள்ளே இருக்கவங்களாம் லெஃப்ட் திரும்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களையும் டாப்பிள் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறேன்? அந்த இது ப்ரொவைட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் எனக்கு அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸும் கோனிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ ப்ரொவைட் பண்ணும்போது எனக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருப்போம். இதுக்காக இன்னொன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். என்ன அதை ப்ரொவைட் பண்ணியிருப்போம்? இது பண்ணியிருப்போம். இது இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தேன், சீக்கிரம் சொல்லுங்க. அப்படியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஹைவேஸ்லயும் படிப்பீங்க அதை. சூப்பர் எலிவேஷன். சரிங்களா? காண்ட் சூப்பர் எலிவேஷன் ரெண்டுமே கரெக்ட் தாங்க. வெரி குட். இப்போ காண்டா சூப்பர் எலிவேஷன் அப்படின்னும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது எதுக்காகனா இந்த இடத்துலையுமே அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. காண்டோட ப்ராட் கேஜில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னா 85 mm இருக்கும். சரிங்களா? ப்ராட் கேஜில் எவ்வளோ இருக்குன்னா 75 mm இருக்கும். சரி, இது அட்ஜஸ்டிங் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்? அது ப்ரொவைட் பண்ணுறதுனால 1/20 அதெல்லாம் வேல்யூஸ்லாம் ஓகே தானே? நெக்ஸ்ட் போயிடலாம்ல. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ சொல்ல வந்ததில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்தது காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்னு என்னன்னு சொல்லியிருப்போம். அதோட வேல்யூஸ் 3 வேல்யூஸும் சொல்லியிருப்போம். ட்ராக்ல எப்படி போடணும், அதே மாதிரி ப்ராட்கேஜில் இதில் பாயிண்ட்ஸில் எப்படி கிராசிங்ஸில் எப்படி போடணும், அதுக்கப்புறம் இதில் பிரிட்ஜஸில் எப்படி போடணுன்றதை சொல்லியிருப்போம். இதெல்லாம் வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, இப்போ ஸ்லீப்பரோட டைமென்ஷன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கணும், ப்ராட் கேஜில் எவ்வளோ இருக்கணும், மீட்டர் கேஜில் எவ்வளோ இருக்கணும், நேரோ கேஜில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? தெரியுதுங்களா? ஃபைன். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பர்ன்றது எனக்கு ப்ராட் கேஜில் எவ்வளோ லென்த் இருக்கணும். இப்போ ஸ்லீப்பர்ன்றது என்ன இருக்கும்? இப்படி போடுறது தான். இதுதான் என்னோட ஸ்லீப்பர். சரிங்களா? அப்போ இதில் லென்த்ன்றது எதை சொல்லியிருப்பீங்க? எப்படி நான் பென்சில் வச்சிருக்கேன் அப்படின்னா இல்லை ஸ்கேலே வச்சுக்கோங்க. இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னோட லென்த்து. கரெக்டா? அதாவது காஜுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு லென்த்து. ஆமாவா? காஜுக்குள்ளாரையோ காஜுலேருந்து வெளியே இருக்கிறதோ எனக்கு அதுதான் ஸ்லீப்பரோட லென்த்து. கரெக்டா? ப்ராட் கேஜுக்கு 250 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ப்ராட் கேஜுக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 250 சென்டிமீட்டர். மீட்டர் கேஜுக்கு 150 சென்டிமீட்டர். சாரி 180 சென்டிமீட்டர். மீட்டர் கேஜுக்கு 180 சென்டிமீட்டர். நேரோ கேஜுக்கு 150 சென்டிமீட்டர். சரிங்களா? 250, 180, 150, 250 சென்டிமீட்டர், 180 சென்டிமீட்டர் அண்ட் 150 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வித்துன்றது இந்த சைடில் இருக்கிறது. சரிங்களா? வித்துன்றது எவ்வளவு? இங்கே எப்படி மேலே எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அதுதான் வித் ஆஃப் த ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர். கல்லுக்கு எவ்வளோங்க டைமென்ஷன் வித்து? நார்மல் பிரிக்குக்கு நடத்திருப்பாங்க இல்லைங்களா? பிரிக்கோட டைமென்ஷன் எவ்வளவுங்க? 9 × 9. சரிங்களா? அந்த மாதிரி இதில் 250 × 25 × 12.5. 250 அதில் ஒரு 0 எடுத்துட்டா அதான் வித்து, அதில் பாதியாக குறைச்சா அதான் டெப்த்து. இப்போ ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஈஸியாக இருக்குமா? மொத்தமாக ப்ராட் கேஜுக்கு 250 அதோட லென்த்து. இப்படி பார்க்கும்போது இதில் ஒரு 0 எடுத்துட்டா 25 சென்டிமீட்டர்ன்றது அதோட வித்து. டெப்த்துன்றது அந்த 25ல் பாதி 12.5 சென்டிமீட்டர்.
இப்போ ஞாபகம் வருமா? ப்ராட் கேஜ் லென்த் வித் டெப்த்து. ஓகே மேம். அடுத்து மீட்டர் கேஜ்க்கு. இப்போ மீட்டர் கேஜ்க்குன்னும் போது இது எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 180 சொல்லியிருந்தேன் சரிங்களா? 180. இதில் 180 இந்த சைடு பார்த்தீங்கன்னா 200, இந்த இதில் 20 சென்டிமீட்டர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா 11.25. இந்த 11.25 மீட்டர் கேஜுக்கும் நேரோ கேஜுக்கும் சேம் தான் சரிங்களா? அந்த 11.25 டெப்த் இருக்கு இல்லைங்களா? அந்த டெப்த்துன்றது மீட்டர் கேஜுக்கும் நேரோ கேஜுக்கும் சேம் தான். நம்ம ஏற்கனவே 180ன்றது லென்த்ன்றது தெரியும், 150ன்றது லென்த்னு தெரியும். அப்போ என்ன படித்தா மட்டும் போதும் நம்மளுக்கு? இது 20 சென்டிமீட்டர்ன்றதை படித்தா போதும், இது 17.5 சென்டிமீட்டர்ன்றதை படித்தா போதும் சரிங்களா? 20 சென்டிமீட்டர் 17.5, மீட்டர் கேஜுக்கு 20 சென்டிமீட்டர், நேரோ கேஜுக்கு 17.5 சென்டிமீட்டர் சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? மேம் இது வுடன் ஸ்லீப்பர் எல்லாத்துக்குமே இதே வேல்யூ இது தான். கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் ஃபார் ஸ்லீப்பர்ஸ். எல்லா ஸ்லீப்பருக்குமே இது இந்த ஸ்லைஸில் தான் எனக்கு போடணும். நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ யாரை வேணால் எந்த வேல்யூ வேணால் கேட்கலாம், அப்போ உடனே சொல்லுவீங்க அப்படிதானே? கேட்கலாமா? மேம் அந்த ஷார்ட்கட் சொன்னீங்களா, அதை ஒன்ஸ் மோர் சொல்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்? 250 இருக்கும். இதை நான் சொல்கிறது ப்ராட் கேஜுக்கு மட்டும் தான் ஷார்ட் கேட் சொல்லுங்கள். 250, இது 25, இதில் பாதி 12.5 சரிங்களா? இது ப்ராட் கேஜுக்கு. இப்போ மீட்டர் கேஜ் போகும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 180 சொல்லியிருந்தோம், இதில் அப்ராக்சிமேட்டாக 20 சொல்லியிருந்தோம் இந்த வித்துன்றது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11.25ன்றது ரெண்டுத்துக்கும் காமன் தான். அப்போ 180 20 வச்சுக்கிறோம் அப்படின்னா இன்னும் எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த 17.5 ரெண்டரை குறைச்சி 17.5ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். 250, அதில் ஒரு 0 25, அதில் பாதி 12.5. ப்ராட் கேஜுக்கு மட்டும் தான் அது சொல்லியிருந்தேன். ஓகேவா? ப்ராட் கேஜில் ஸ்லீப்பரோட லென்த்து பிரெத்து வித்து, லென்த்து வித்து டெப்த்து சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்லீப்பரையும் நான் வந்து என்ன ரெயிலையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பேன்? ரெண்டத்தையும் ஸ்லீப்பரையும் கனெக்ட் பண்ணணும், ஸ்லீப்பர் கூட ரெயிலை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஸ்லீப்பரையும் ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு? பேண்ட்ரோல் கிளிப்ஸ் பேண்டரல் கிளிப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஆயிடுச்சு சரிங்களா? இந்த கொடுத்துட்டு இருக்க அந்த கீ டைப் ஸ்லீப்பராக இருக்கட்டும், அந்த அதாவது போய் அந்த ஸ்லீப்பருக்குள்ளார வச்சுட்டு அந்த கீ போட்டு லாக் பண்ணுற ஸ்லீப்பராக இருக்கட்டும், இப்போ கிளிப்பு கொடுத்து கிளிப்பு மேலே டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சாடல் டைப் போல்ட் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்சல்யூட். இதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. இப்போ அந்த கிளிப் டைப்பில் பேண்டரல் கிளிப் டைப்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா? பேண்டரல் கிளிப் டைப்ஸ். அப்போ எப்படி வந்து ஸ்லீப்பர் நான் கனெக்ட் பண்ணுற ரெயிலோட அப்படின்னா அந்த பேண்டரல் கிளிப்ஸ்ன்றது மட்டும் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்து இப்போ ஸ்லீப்பர் எனக்கு ஸ்லீப்பர் வைக்க போகிறேன் கரெக்டாக? இப்போ ஒரு ரெயில் லென்த்துக்கு நான் ஸ்லீப்பர் வைக்க போகிறேன் ஆமாவா? இப்போ எல்லா அந்த ரெயிலுக்கு கீழே நான் என்ன பண்ணி வச்சுக்கிட்டே வரணும்னா ஸ்லீப்பர்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். அப்போ ஒட்டுக்கா அப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லா ரெயில் அப்படியே ஏன் இப்படி தனித்தனியாக இடம் விட்டு வைக்கிறீங்க? அப்படியே லைனாக அடிக்கிட்டே போயிடலாமே. ஏன் இப்படி இடம் விட்டு வைக்கிறீங்க? காசு அதிகமாகும் மேம். காசு அதிகமாகும். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட், அதோட நீடு தேவை கிடையாது சரிங்களா? எனக்கு ஒரு எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் அப்போ லோடு வருது, மேலேருந்து வரக்கூடியது அந்த ஆக்சியல் லோடு லோகோமோட்டிவ் யூடிஎலாக வந்திருக்கும். அந்த யூடிஎல்ல வரும்போது எனக்கு எந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வருமோ அந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கொடுத்துருப்போம், கேண்டிலீவரில் ப்ராப்பர் கேண்டிலீவர் லோடு ஒரு இது வச்சுருப்போமா? அப்படி வைக்கும்போது எனக்கு வர யூடிஎல் என்ன இருக்கும், இங்கே கீழேருந்து வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் ரெண்டோட ரிஃப்ளெக்ஷன் நலிஃபை ஆகிருக்குமா? அப்போ எல்லா இடத்துலையும் எனக்கு வரணுன்ற தேவை கிடையாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை விட்டு எனக்கு வந்தால் போதும். கரெக்டா? எந்த இடத்துல மேக்ஸிமம் வருதோ அந்த இடத்துல மட்டும் வச்சா போதும். அப்போ ரொம்ப பெருசுக்கு வைக்கணுமா, ரொம்ப இடத்துக்கு இடவுட் வைக்கணும்னா ரொம்ப ட்ராக் வளைய ஆரம்பிக்கும். ட்ராக் என்னால் ஒழுங்காக பிடிக்க முடியாது. ரெயிலில் எனக்கு பிடிக்கணும், அதான் மெயின். ஸ்லீப்பரோட மெயின் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கே எனக்கு மேலே இருக்கிற ட்ராக்கை பிடிச்சி வச்சுக்கணும், ரெயிலை பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ அந்த ரெயிலை பிடிக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்லீப்பர்ஸே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? அப்போ எல்லா இடத்துலையுமே அப்படி அப்போ ரெயில் பிடிச்சி வைக்கணும், ஃபுல் லென்த்துக்கு நான் பிடிச்சி வைக்கணும்னா எக்கனாமிக்காக கிடையாது, எக்கனாமிக்காக பண்ண தேவையில்லை. அப்போ எக்கனாமிக்காக வரணும்னா நான் என்ன பண்ணிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பர் டென்சிட்டின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ஒரு ரெயில் லென்த்தில் நான் போட போகிறேன் அப்படின்றது தான் ஸ்லீப்பர் டென்சிட்டி. ஸ்லீப்பர் டென்சிட்டின்னா என்னங்க?
நம்பர் ஆஃப் ஒரு ஸ்லீப்பர்ஸ் ஒரு ரெயில் லென்த்ல எனக்கு பிளாக் கேஜா இருக்கட்டும் மீட்டர் கேஜா இருக்கட்டும் அந்த ரெயில் லென்த்ல எனக்கு எத்தனை ஸ்லீப்பர்ஸ் போட போறனோ அதுதான் ஸ்லீப்பர் டென்சிட்டி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் n+3ல இருந்து n+6 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோங்க. n+3 to n+6. என்னன்றது என்னங்க? அந்த ரயிலோட லென்த் மேம். லென்த் ஆஃப் ரெயில், அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். அப்ப எனக்கு என்ன ரெயிலோட லென்த்னா என்னது? 12 இருக்கும். கரெக்டா? அப்ப 12 + 3 அப்படின்றது என்னதுங்க? மொத்தமா அப்ப 12 + 3 15 ஸ்லீப்பர்ஸ் நான் வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடுறதா நான் என்னன்னு சொல்றேன்? ஸ்லீப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஓகேவா? இந்தியால எத்தனை வந்து போடுவாங்க? n+6 வரைக்கும். n+3ல இருந்து n+6 வரைக்கும் போடணும். அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? n+3ல இருந்து n+6 வரைக்கும் போடுவோம். இப்போ சப்போஸ் ஒரு சம் எடுத்துக்கோங்களேன். ஃபைண்ட் த ஸ்லீப்பர் டென்சிட்டி. Find the sleeper density for a broad gauge track. For a broad gauge track. If 19 sleepers are used. If 19 sleepers are used under a rail length. Under a rail length. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அந்த x மேம் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது ஸ்லீப்பர் டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப ஸ்லீப்பர் டென்சிட்டின்றது நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். என்னன்னா ஸ்லீப்பர் டென்சிட்டின்றது n+xன்றது தெரியும். அப்ப ஸ்லீப்பர் டென்சிட்டின்ற போது எனக்கு என்ன தெரியும்? n+xன்றது தெரியும். இந்த nன்றது என்ன எப்படி நம்ம போடுவோம்? nன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னன்னு சொல்லிட்டான்? பிராட் கேஜ்னு சொல்லிட்டான். கரெக்ட்டா? அப்ப பிராட் கேஜ்னு சொல்லிட்டா பிராட் கேஜோட லென்த் என்னது? 12 மீட்டர் இல்ல 12.8 இல்ல 13 போடுவீங்களா? அப்ப நான் 12.8 போட்டாலும் சரி 13 போட்டாலும் சரி 0.8க்குலாம் நான் உட்காந்து அங்கே வச்சுட்டு ஆளை வச்சு கட் பண்ணிருக்க முடியாது. 13லேருந்து அப்படியே கொண்டு வந்து போடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் 13 + x ஈக்குவல் டு அங்கே எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க? ஏற்கனவே 19 கொடுத்துருக்காங்க. அப்போ 19 - 13 எவ்வளவு? which is 6 இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 6. சரிங்களா? அப்போ நம்ம ஸ்லீப்பர் டென்சிட்டின் போது எப்படி எழுதியிருப்போம்? n+3லேருந்து n+6 வரைக்கும் போடலாம். அப்போ அந்த 6ஐ n+6ன்றது அந்த n+xன்றது n+6. சரிங்களா? அப்போ ஸ்லீப்பர் டென்சிட்டி என்னது? n+6. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னொரு தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் இந்த கான்செப்டை. ஓகேங்க, ஒன்றும் இல்லைங்க. ரெயில் லென்த் இருக்கு. அந்த ரெயில் லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பிராட் கேஜ் ட்ராக்கு போட போகிறோம். அந்த ட்ராக்கோட பிராட் கேஜ் ட்ராக்னும் போது அந்த ட்ராக்கோட வேல்யூ எவ்வளோங்க? 13. கரெக்டுங்களா? அந்த பிராட் கேஜோட ட்ராக் எவ்வளவு? 13 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 13 எப்படி பண்ணியிருப்போம்? நம்ம ஸ்லீப்பர் டென்சிட்டின்ற ஃபார்முலா தெரியும். ஸ்லீப்பர் டென்சிட்டின்றது எவ்வளவுங்க? n+xன்றது தான் நம்மளுக்கு அதான் ஃபார்முலா. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்லீப்பர் டென்சிட்டியோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு ஸ்லீப்பர் டென்சிட்டி தெரியுமா அப்படின்னா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா அவனே கொடுத்துட்டான். என்னது? 19 ஸ்லீப்பர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டான். அப்போ 19ன்ற இடத்துல எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லீப்பர் டென்சிட்டின்ற இடத்துல 19 ஈக்குவல் டு என்னன்ற வேல்யூவில் பிராட் கேஜோட ட்ராக்கோட வேல்யூ எழுதணும் 13. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிற இருந்தாலும் போச்சுன்னா மைனஸ். அப்போ 19 - 3 வந்து என்னதுங்க? 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. அவன் கேட்டிருக்கிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்னு கேட்டிருக்கான். அப்போ வேல்யூ 6ன்றது கேட்கல, எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்கான். எக்ஸ்பிரஷன்றது n+xன்றது தான் அர்த்தம். அப்போ n+ வந்திருக்க வேல்யூ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ தட் n+6ன்றது தான் ஈக்குவேஷன் ஆன்சர். இப்போ ஓகேங்களா? ஓகே மேம். சரிங்க, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயே அவனுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்? இப்போ இதுவே இப்போ ரிவர்ஸில் கேட்டால் போட்டுருவீங்களா? இப்போ n+5 ஸ்லீப்பர் டென்சிட்டி இருக்குது. எனக்கு வந்து ரயில்வே ட்ராக் மீட்டர் வந்து 640 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்? மொத்தம் 19ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே எத்தனை தேவைப்படுதுன்னு கேட்டால் கேல்குலேட் பண்ணிடுவீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப கால்குலேட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று போதும். ஸ்லீப்பர் டென்சிட்டின்றது n+6ன்றது. சரிங்களா? இப்போ n+3லேருந்து n+6 அவன் டேரெக்டாக கொடுத்துறான். n+5ன்றது கொடுத்து சப்போஸ் ப்ராட் கேஜாக இருந்தால் 13 போடுங்க, மீட்டர் கேஜாக இருந்துச்சுன்னா 12ன்னு போடுங்க. சரிங்களா? அப்போ 12 + 5 எவ்வளோ வந்துச்சு? 17 வந்துருச்சு. முடிஞ்சு. அடுத்து எவ்வளோ மீட்டருக்கு வந்திருக்கணும்? எனக்கு 640 மீட்டருக்கு வந்திருக்கணும். அப்போ 640 டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் லென்த்தோட ட்ராக் என்ன? 13. அப்போ 640 டிவைட் பை 13 போட்டிங்கன்னா 50 ரெயிலு. 50 ப்ளஸ்ன்றது எனக்கு ரெயிலுக்குள்ள என்னென்ன வந்துடும்? அப்போ 50 இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு போட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அந்த n+5 ஸ்லீப்பர்ஸில் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா என்னன்றதோட வேல்யூ 13, n+5ன்றது 18 வந்திருக்கும். அப்போ 50 × 18 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா?
ஒன்றும் இல்லை, சிம்பிள். திருப்பி பொறுமையாக சொன்னேன் கேளுங்க. உங்களுக்கு ரயில்வே ட்ராக் ப்ராட்கேஜோட வேல்யூ 13 அப்படின்றது தெரியும் சரிங்களா. உங்களுக்கு 640 மீட்டருக்கு அப்படின்னு 640 700 இல்லை இத்தனை கிலோமீட்டரோ வச்சுக்கோங்க, எவ்வளோ பர்டிகுலர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ சப்போஸ் ஒரு கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர் வரும்? 1000 மீட்டர். அப்போ 1000 டிவைடட் பை 13 போட்டிங்கன்னா எத்தனை ரயில் போட போகிறோம்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ 1000 மீட்டருக்கு போடணும். ஒரு 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 ரயிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 13 மீட்ரு. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ரயில் போடுறோன்றது தெரிஞ்சிருமா? எஸ் மேம். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரயில் போடுறோம் அப்படின்னா எனக்கு தேவை ரயில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ரயில் போடுறோன்றது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை கீழே எத்தனை ஸ்லீப்பர் போட போகிறோன்றது தான் தேவை. அப்போ ஒரு ஸ்லீப்பருக்கு N+3லேருந்து N+6 வரைக்கும் போடலான்றது தெரியும். அவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த பர்டிகுலர் கொஷினில் N+5ன்றதை கொடுத்துருக்கான். என்னன்றது என்னென்னா ப்ராட்கேஜோட லென்த்து. அப்போ லென்த்தோட வேல்யூ 13, 13 + 5னா 18 சரிங்களா. எனக்கு மொத்தமாக எத்தனை ரயில் தேவை? ஒரு ரயில் 50 ரயில் தேவை. அப்போ 50 ரயில் இன்டூ 18 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ். ஒரு ரயிலுக்கும் 18 ஸ்லீப்பர் தேவைப்படும், அதுதான் அதோட அர்த்தம். அப்போ 50 ரயில் இருக்குது, 50 ரயிலுக்கு 18 ஸ்லீப்பர் போட்டோன்னா மொத்தம் 900 கரெக்ட் தானா? 900மா கரெக்டா? 900 ஸ்லீப்பர்ஸ் சரிங்களா. நான் எனக்கு அந்த வேல்யூஸ் தமிழில் சொல்ல கரெக்டாக வரல. விச் இஸ் 900 ஸ்லீப்பர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். இது புரிஞ்சா? இல்லை இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் பலாஸ்ட். அதுக்கு அடுத்து இது நான் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் டென்சிட்டி கூட சேர்த்து உங்களுக்கு ஃபிஷர்ஸும் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா பலாஸ்ட் எடுத்து போக ஆரம்பிச்சிடும். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, டவுட் இருந்தால் என்ன கேளுங்க, திருப்பி இன்னொரு தடவை கூட நான் சொல்கிறேன்னா சொல்கிறேன் சரிங்களா. ஸ்லீப்பர் பற்றி ஸ்லீப்பரோட டென்சிட்டி லென்த் மட்டும் சொல்லுங்க மேம். லென்த் ஆஃப் ஒன் ரயில் மீட்டர் கேஜுக்கு புரியல. லென்த் ஆஃப் மீட்டர் கேஜ் 12. ஓகே மேம். ப்ராட் கேஜுக்கு 13ங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில் ஃபிக்ஷர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ரயில் ஃபிக்ஷர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்னஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃபிஷ் பிளேட். ஃபிஷ் பிளேட் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா? ஃபிஷ் பிளேட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபிஷ் பிளேட்னா என்ன, எப்படி இருக்கும்? ரெண்டு ரயில கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேம். 2 ரயிலை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நடுவில் அந்த கேப் இருக்கும். அந்த 2 கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே சின்ன ஒரு ரயில் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த ரயிலை கனெக்ட் பண்ணுற அந்த பிளேட்டு தான் என்னன்னு சொல்லியிருப்பேன், ஃபிஷ் பிளேட்டுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ரெண்டு ஃபிஷ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு போல்ட் போட்டிருப்பேன். அந்த போல்ட்டை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், ஃபிஷ் போல்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? அவ்வளோதான். இப்போ இது எதுக்காக அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். டெம்பரேச்சர் வேரியேஷனில் அந்த கேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அந்த கேப்ஸ் இருக்கும்போது எனக்கு தேவைப்படுறப்ப விரிஞ்சுக்கவும், தேவைப்படுறப்ப சுருங்கவும், எனக்கு எக்ஸ்பான்ஷன் கேப்ஸ் அண்ட் ப்ரொவைடன் கேப்ஸ் டெம்பரேச்சர் பொறுத்து எக்ஸ்பாண்டாகவும் கான்ட்ராக்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஃபிஷ் பிளேட்டும் அதுக்கான போல்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஓகே, அது எதுக்காக என்னன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷ் பிளேட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது சரிங்களா. இப்போ அதில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போல்ட்டில் இப்போ எப்படி ஒரு ரயில் இன்னொரு ரயிலோட கனெக்ட் பண்ணணுமா? ரயிலை கீழே போடுற ஸ்லீப்பரோட கனெக்ட் பண்ணணுமா? எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம்? எப்படி கனெக்ட் பண்ணலாம்? அது மெட்டல், கீழே சப்போஸ் ஸ்டீல் போட்டிருந்தோம் அப்படின்னா ரெண்டத்தையும் வெல்ட் அடிக்கலாமா? யோசிங்க, அடிக்க முடியுமா முடியாதா? மேலேயும் சப்போஸ் கீழே ஸ்லீப்பர் போடுறதும் நான் ஸ்டீல் ஸ்லீப்பரே போடுறேன். நாட் ஐம் யூசிங் கான்கிரீட் ஸ்லீப்பர் ஆர் வுடன் ஸ்லீப்பர் அண்ட் ஜஸ்ட் யூசிங் ஸ்டீல் ஸ்லீப்பர். மேலே இருக்க ரெயிலும் ஸ்டீல் தான். அப்போ ரெண்டத்தையும் நான் வெல்ட் பண்ணலாமா? லோட் அந்த அளவுக்கு தாங்காது இல்ல மேம். கீழே அப்போ எனக்கு வெல்டிங்கில் ஃபெயிலியர் வரும். அப்போ மோஸ்ட்லி டாப்பில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது ஃபெயில் ஆயிடும். அப்போ வேற எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சரி, இப்போ போல்ட் தான் போட்டாகணும். போல்ட் இல்லைன்னா வேற என்ன போட்டிருப்பீங்க? ரெண்டத்தையும் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கை மாதிரி ஒரு செக்ஷன் ப்ரொவைட் பண்ணி கையை வச்சு அழுத்திடணும். அப்படி கை மாதிரி வச்சு அழுத்துறதா நம்ம என்னன்னு சொல்றோம்? பேண்டல் கிளிப்ஸ் சரிங்களா. கை மாதிரி வச்சு அழுத்தி இருக்கிறது தான் பேண்டல் கிளிப்ஸ். பேண்டல் கிளிப்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரி, எதுக்கும் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா?
தெரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி கீழே போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கை மாதிரி வந்து எனக்கு கீழேருந்து ஒரு போல்ட்டுக்கு, அதாவது அந்த ஸ்லீப்பர்லேருந்து ஒரு பிளேட்டை வச்சுருக்கோம். அந்த பிளேட்லேருந்து எனக்கு ஒரு கை வந்து அந்த ரெயில் பிடிச்சிட்டு இருக்கு நகராமல். கரெக்டாக? அப்படி அந்த கை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபாஸ்ட்னஸ் பேர் தான் என்னன்னு சொல்கிறேன்னா பேண்டோரல் கிளிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னா என்னால் கீழே இருந்தோ இல்லை கீழே இருக்கிறத நவுத்த முடியுதா? ஸ்லீப்பர்லேருந்து எனக்கு ரெயில் நவுத்த முடியுதா? முடியாது. ஏன்னா லாக் ஆகிருக்கு. சரிங்களா? அது அந்த பொசிஷன் தான் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு பேண்டோரல் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த செக்ஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது என்ன செக்ஷனுங்க? இது என்னது ஆக்சுவலா? ஃபிஷ் பிளேட்ஸ். ஃபிஷ் பிளேட்ஸும் அது கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஃபிஷ் போல்ட்டும் கனெக்ட் ஆயிருக்குங்க. சரிங்களா? ஓகே. இதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அந்த டயக்ராம் வந்து வந்திருக்கும். ஃபைன். அப்போ ஃபிக்சர்ஸில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்றது ஓகே தானே? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபைன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஸ்பைஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ டாக் ஸ்பைஸ் அப்படின்றது என்னன்னா இதுவும் டைப் ஆஃப் ஃபிக்சர்ஸ் தான். சரிங்களா? இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அந்த ஆணியை போட்டு இறக்கியிருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது வந்து டாக் ஸ்பைஸ் ஒரு ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாக் ஸ்பைஸ் எப்படி இருக்குன்றத காட்டிடுறேன். இதை தெரிஞ்சுக்கணுன்றத விட உங்களுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் வருமா அப்படின்னா அவ்வளோலாம் கொஷின் இதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட மாட்டாங்க. தெரியுதுங்களா? ஒரு ஹூக் மாதிரி இந்த இடம் தெரியுதா? இங்க பாருங்க, இது தெரியுதா? ஒரு ஆணி அடிச்சு அந்த ஆணியை கீழே இறக்கிருக்காங்க. தெரியுதா? அதுதான் டாக் ஸ்பைஸ். ஒன்றும் இல்லைங்க, ஒரு அச்சாணி மாதிரி ஒரு இப்போ பென்சிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பென்சிலை நல்லா அடிச்சு விட்டு இந்த இதை வளைச்சு விட்டு இதை கட் பண்ணி தட்டி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இதை ஸ்டீலில் இருக்கும். அதுதான் டாக் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அதை தெரிஞ்சுக்கணும், அதில் இருந்து கொஷின்ஸ் ஏதாச்சும் வருமானா அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் எதுவும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. பட் டாக் ஸ்பைஸ்ன்றது ஒரு ஃபிக்ஷர்ஸில் ரயில்வேஸில் ஏதாச்சும் கேட்டாங்க, சப்போஸ் ஃபிக்ஷர்ஸ் இல்லாதது என்ன, ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாச்சும் சப்போஸ் டாக் ஸ்பைஸ் எப்போ யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வரணுன்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது போல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். போல்ட் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரூ மாதிரி போட்டு தான் டைப் பண்ணியிருப்போம். வேறு எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் சேஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த சேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்டோரல் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சேர்லாம் போட்டு வச்சிருக்கேன், உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான். சரிங்களா? ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும். அந்த மனுஷனுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது தெரியலையோ, இந்த மாதிரி ஒரு கீழே சேர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சேரில் போய் கரெக்டாக ஸ்லீப்பர் உட்காந்துருக்கும். அந்த ஸ்லீப்பர்லேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே லைன்ஸ் வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா? ஓகே. காஜ் அப்படின்றது வந்து சென்டர் டு சென்டரா இன்னர் டிஸ்டன்ஸ் தானா? ரன்னிங் ஃபேஸஸ் ஆஃப் ரயில்வே ட்ராக்ங்க. ரன்னிங் ஃபேஸஸ் ஆஃப் ரயில்வே ட்ராக் இன்னர் ஃபேஸஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ரயில்வே லைன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல ரன்னிங் ஆகுதோ, சரிங்களா, வீலு எந்த இடத்துல இருந்து ரன் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ரெண்டு சைடில் இருக்க இன்னர் வீலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காஜ்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே சப்போஸ் எனக்கு வந்து காஜோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வேரியேஷன் வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேலேருந்து வளைஞ்சு இப்படி வந்திருக்கும் இல்லைங்களா? கரெக்டாக. இப்போ ரயிலே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்காது. அப்போ மேலே இருக்கிற போர்ஷன் எடுத்துக்கிறேன் இல்லை கீழே இருக்கிற போர்ஷன் எடுத்துக்கிறேன்னா அப்படி எடுக்க முடியாது. இப்போ மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 12% வச்சுட்டு அதுக்காக ஒரு லைன் வரைச்சிங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸும் அதுக்கு அந்த சைடில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் காஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்போம். சிம்பிளாக ரன்னிங் ஃபேஸஸ்க்கு இடப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் இன்னர் டு இன்னர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பலாஸ்ட் போயிடலாமா? எனக்கு ரயில்வேஸ்லயோ ரயில்வே ட்ராக்லயோ ஏதாச்சும் டவுட் இருக்கா? பர்பஸ் ஆஃப் பிராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ் எதுக்கு டிஃபரன்ஸ் டைப்ஸா பிரிச்சிருக்காங்க? ஒன்னொன்றுமே ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை பொறுத்து தாங்க. சரிங்களா? பிராட் கேஜோட ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்கேன், 1
மேக்ஸிமம் ஸ்பீடு 160 சரிங்க. 1 யூஸ் பண்ணு. அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 160ங்க சரிங்களா. அது வந்து டிசைன் ஸ்பீடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு அலோவபிள் ஸ்பீடு ஒன்று இருக்கு இல்லைங்களா, 150 km/h சரிங்களா. இதுவே வந்து எனக்கு மினிமமாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ ப்ராட் கேஜ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் போகணுன்றது பார்த்தீங்கன்னா 100 km/h இருக்கும். அப்போ ஒரு ட்ரெயின் எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இப்போ நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் ப்ராட் கேஜ் மீட்டர் கேஜ்க்கு. ஏன் அப்படின்னா அந்த ட்ராக்ல அந்த ஸ்பீடில் போகிற ட்ரெயின்ஸ் மட்டும் தான் போகும். அப்போ மீட்டர் கேஜில் இருக்கிறது எதுவும் போகுமா அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான ஸ்பீட் டிஸ்டன்ஸ் குறையும் போது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து கேஜஸ் அதிகமா ஸ்பீடா போகுமா? கான்செப்ட் இதானா? ரொம்ப பெருசு கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க. பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஹாலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த கேஜ் வச்சிருப்பாங்க சரிங்க. ஹாலிங் கெப்பாசிட்டி அலாங் வித் உங்களுக்கு டிசைன் ஸ்பீடு ரெண்டத்தையும் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காஜோட டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் காஜுன்னு போது 3 ஸ்பெசிமென் தான் இருக்கும். ரொம்ப ஹை ஸ்பீட் போகிறது எல்லாமே ப்ராட் கேஜில் விட்டுருப்பாங்க. மீட்டர் கேஜில் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் ஹை டு மினிமம் நார்மல் ஸ்பீடில் போகிறது. அண்ட் நேரோ கேஜில் போகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடில் தான் இருக்கும். ஸ்பீடும் இருக்கும், ஹாலிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஓகே மேம். அப்போ வந்து ஸ்பீட் வந்து அதிகமாக வந்து கேஜஸ் வந்து அதிகமாகும் அப்படிதானே மேம்? சாரி, ஸ்பீட் அதிகமாக வந்து கேஜ் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே இல்ல மேம். ஓகே. நீங்கள் இன்னொருத்தர் வேற என்னமோ கேட்டிங்களே, என்னது? மேம் இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் போடுறாங்களா மேம், அதெல்லாம் என்ன கேஜ்? அது நான் நேரோ கேஜுங்க, லைட் வெயிட் கேஜ்னு சொல்லுவாங்க. 762 mm இல்லைன்னா 16 mm போடுவோம். லைட் வெயிட் ஆர் நேரோ கேஜ்னு சொல்லுவோம். மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னுமா வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா பேசுங்களா மேம்? இன்னும் கம்மியாக இருக்கா? இது ஏற்கனவே கத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரி ஓகே. ஏன் கம்மியாக இருக்குன்னு தெரியல. எல்லாமே ஃபுல் சவுண்டில் தான் வச்சுருக்கேன் நான். பாருங்க ஸ்க்ரீன். சரி ஓகே. எனக்கு ஏற்கனவே நான் ரொம்ப சவுண்டாக தான் கத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே. சரிங்க, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ½ hour தான் இருக்குது. இது பலாஸ்ட் கவனிங்க. பலாஸ்ட் வந்து எனக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, என்ன டைப்ஸ் ஆஃப் பலாஸ்ட் போட போகிறோம், பலாஸ்ட்ன்றது எதுக்காக போடுறோம், ஃபஸ்ட்டு பலாஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பலாஸ்ட்னா என்னங்க? கல், கீழே போடுற கல். என்னென்ன மாதிரி கல்லெல்லாம் போடலாம்? என்ன கல் வேணால் போடலாம்ல. அது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்? குஷன் மாதிரி மேலே இருக்கிற ஸ்லீப்பரை குஷன் மாதிரி வைக்கிறதுக்கு தான் பலாஸ்ட். கரெக்டாக? அப்போ என்ன கல் வேணால் போடலாம் இல்லையா? சரிங்களா, என்ன கல் வேணால் போடலாம். ஆனால் இப்போ நம்ம நாஸ்ட்லி போடுறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம போடுற கருங்கல் தான் போட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஹெவி லோடை தாங்கும் அப்படின்றதுக்காகவும் ஈஸியில் அவைலபிள் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து இதை போட்டுட்ருக்கோம். சரிங்களா, ஓகே. இப்போ இது எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஸ்லீப்பரை தாங்கணும், ஸ்லீப்பர்லேருந்து வரக்கூடிய லோடை தாங்கணும். அதுதான் பலாஸ்ட் போட போகிறோம். அப்போ நான் நார்மலாக அப்படியே போட்டு வச்சிடலாமா, அப்படியே போட்டுக்கலாமா? அப்போ எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு போட போகிற அந்த ஃபார்மேஷன் இருக்குது, ஏன் அதை வந்து ட்ரங்கேட்டட் போர்ஷனில் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? போடுறது இப்படி ஹரிசாண்டலாக போட்டுருக்கலாம்ல. இப்படி கல்லை கொட்டும் போது இப்படி நேராக கொட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி ட்ரங்கேட்டட் இதில் கொட்டுறாங்க? நேரா நிக்காது மேம், சரிஞ்சிரும் மேம். சரி ஓகே. அடுத்து இந்த ப்ரெஷர் பல்பு அப்படின்ற மாதிரிலாம் சாயில்ல ஏதாச்சும் நடத்துனாங்களா? அதான் மேம். இப்போ ஃபூட்டிங்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த வந்து பஞ்சிங் ஷியர்லாம் வரும். அதை வந்து கிராஜுவலா வந்து அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க மேம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்லோப்பிங் பொசிஷனில் போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஒன்று எனக்கு அப்போ போடுறது எல்லா இடத்துலையுமே செஞ்சிடாதா, போடுற எல்லா இடத்துலையும் தாண்டிடாதா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்டர்லாக்கிங் இருந்திருக்கும். அப்போ இன்டர்லாக்கிங் இருக்கிறனால எனக்கு அந்த பலாஸ்ட் வந்து எனக்கு அப்படி சரியாகும். சரிங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கம்பேக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ கம்பேக்ட் பண்ணுறது இல்லாமல் எனக்கு எவ்வளோ ஸ்பேசிங்கில் பலாஸ்டோட டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளோ போட போகிறேன், என்ன டைப்ஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் போட போகிறேன், என்ன மாதிரி அக்ரிகேட்ஸ்னு இந்த இடத்துல சொல்ல மாட்டோம், பலாஸ்ட் தான் சொல்லியிருப்போம். என்ன டைப்ஸ் ஆஃப் பலாஸ்ட் போட போகிறோம், எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ டெப்த்துக்கு போட போகிறோம், எவ்வளோ வித்துக்கு போட போகிறோம் அப்படின்றது தான் போட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஒரு பலாஸ்டோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போதே ஸ்க்ரீனில் நல்லா விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். லோட்லேருந்து வரக்கூடிய அதாவது ஸ்லீப்பர்லேருந்து வரக்கூடிய லோடை டிரான்ஸ்மிட் பண்ணணும். இன்னொன்று ஸ்லீப்பரை ஒழுங்காக ஒரு இடத்துல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எலாஸ்டிக் பிஹேவியரை வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணணும். அதாவது ட்ராக்கோட எலாஸ்டிக் பிஹேவியர் விச் மீன்ஸ் எனக்கு வளைஞ்சு நெளிஞ்சு அதோட லோடை கீழே எடுத்துக்கணும். அடுத்து எனக்கு ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது எனக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல போடணும். எங்கேயாச்சும் யாராச்சும் வந்து மெட்ரோ ட்ரெயினில் பலாஸ்ட் பார்த்துருக்கீங்களா? மெட்ரோ ட்ரெயின்லலாம் போயிட்டு வந்திருக்கீங்களா?
போயிருக்கும் மேம். அங்க பலாஸ்ட் போட்டிருக்காங்களா? இல்ல அங்க போடல மேம், அங்க கான்கிரீட் பீம் மாதிரி தான் மேம் போட்டிருக்காங்க ஃபுல்லா. ஏன் பலாஸ்ட் போடல? அப்ப எனக்கு வந்து ஸ்லீப்பர் கீழே பலாஸ்ட் போடணும் தானே, அதுதானே பொசிஷன் அதுதானே பிடிச்சி வச்சுக்குது. அங்கெல்லாம் ஏன் பலாஸ்ட் போடல? லோடு வந்து கீழே ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மேம். மேல தான் மேம் போச்சுட்டு இருக்கு எலக்ட்ரிக்கல் அந்த இதுல. சரிங்க. இன்னொன்று என்னன்னா, நான் கீழே பலாஸ்ட் போடும்போது மெட்ரோ ட்ராக்ல ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீட்ல போகுதுங்க? ரொம்ப ஸ்பீடா போகும். அப்ப ஸ்பீடா போகும்போது என்னோட ஆக்ஷனே என்ன ஆகும்னா, மேலே போகும்போது நேரா போகும்போது கீழே இருக்கிற பிடிச்சி தள்ளிட்டு தான் போகும். அப்ப கீழே தள்ளும் போது எனக்கு சரியறதுக்கு பலாஸ்ட் சரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதோட டிசைன் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றனால. அப்போ டிசைன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா, கீழே பலாஸ்ட் போட தேவை இருக்காது. இன்னொன்று மெயின், எனக்கு எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஹெவி காஸ்ட்டில் நம்ம மெட்ரோ ட்ரெயின்லாம் போடுறோம். அப்போ ஹெவி காஸ்ட் போடும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒன்றுக்கும் மெயின்டெனன்ஸ் ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ட்ராக் லேயிங்க்கு அதிக காசு இருக்காது. ட்ராக் மெயின்டெனன்ஸில் தான் எனக்கு அதிக காசு வரும். அப்போ அந்த ட்ராக் மெயின்டெனன்ஸில் எனக்கு முக்கியமான மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பலாஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான். அப்போ அந்த பலாஸ்ட்டை வந்து நான் பலாஸ்டே எடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக தான் அந்த மெட்ரோ ஓட்டுறீங்க. சரிங்களா? இன்னொன்று எனக்கு என்னென்ன அப்படின்னா, எனக்கு இந்த குஷன்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக அது சொன்ன மாதிரி கான்க்ரீட்ஸ்லேயே போட்டு வந்துருப்பாங்க. எல்லாமே அதுக்கு பிரிட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே எனக்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும். இதுக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஃபைன். மெட்ரோல எந்த கேஜ் யூஸ் பண்றாங்க? மீட்டர் கேஜ், பிராட் கேஜ் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்மளோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நம்ம ப்ராட் கேஜோட எய்ம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு மீட்டர் கேஜில் தான் மோஸ்ட்லி போயிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா ட்ராக்கையுமே நம்ம ப்ராட் கேஜ் ட்ராக்காக மாற்றணும் தான் நம்மளோட எய்மு. பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரோ ட்ராக்லாம் மோஸ்ட்லி இருக்கிற ட்ராக் எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா, ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜில் தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஏன்னா இப்போ மெட்ரோவெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது இல்லைங்களா? நம்ம தான் மெட்ரோ ட்ரெயின்லாம் ரெடி பண்ணுறோமா? இல்ல நம்ம கிடையாது, நம்ம வாங்கிட்டு தான் வரோம். சரிங்களா? அப்போ வாங்கிட்டு வர இடத்துல எனக்கு சீக்கிரமா அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ அங்கே இருக்கிறவன் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஸ்டாண்டர்டைஸ்டுன்ற போது அவனுக்கு எல்லாமே மீட்டர் கணக்கில் தான் இருக்கும். அப்போ அந்த இதில் ரயில்வே ட்ராக்ஸும் சரி, ரயில்வே லைன்ஸும் சரி, அப்போ இதில் இருக்கிறது மீட்டர் கேஜில் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ அதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ பலாஸ்ட்டில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பலாஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரேவல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷஸ் அண்ட் சிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், சாண்டு, முரமு, கண்காரு, பிரிக் பலாஸ்ட்டு, பிளாஸ்ட் ஃபர்னஸ் சாகு, செலக்டட் எர்த் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரோக்கன் ஸ்டோன் சரிங்களா? ப்ரோக்கன் ஸ்டோன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்கன் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு கிரேவல்ஸ் ஆர் ரிவர் பெபிள்ஸ். Next ashes or cinders. அடுத்து sand. அடுத்து பார்த்தீங்கன்னா முரம், கண்கார், brick ballast, blast furnace slag, selected earth. சரிங்களா? சரி, இதெல்லாம் விட்டு நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பலாஸ்ட் பார்த்தீங்கன்னா கருக்கிறத யூஸ் பண்ணிருக்கோம், விச் இஸ் அக்ரிகேட்ஸ். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு பலாஸ்டோட சைஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து 1.9 சென்டிமீட்டர்லேருந்து 5.1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அதோட சைஸுன்ற போது போட்டு சீவ் பண்ணோம்னா பலாஸ்டிக் அந்த 20 சென்டிமீட்டர் ஓகே, அதில் இல்லை 40 mm அக்ரிகேட் நம்ம சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் உங்களுக்கு 1.9 சென்டிமீட்டருக்குலேருந்து 5.1 சென்டிமீட்டர் இருக்கிறது கூட தான் காஜ் யூஸ் பண்ணுவோம். அப்போ 1.9 இருக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம், 5.1 எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, எனக்கு நார்மலாக பெரிய சைஸ் இருக்கிறத நம்ம போட மாட்டோம். ஏன்னா பெரிய சைஸ் இருக்கிறது எனக்கு நிறைய கேப்ஸ் வந்திருக்கும். அப்போ நிறைய கேப்ஸ் வரும்போது எனக்கு என்ன அதுவே பெரிய சைஸில் போய் உட்காரும் போது எனக்கு பெரிய கல்லை நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, பாக்ஸ் எடுத்து நான் பெரிய கல்லை போடுறேன்னா அந்த இடத்துல நிறைய கேப் இருக்கும். சரிங்களா? இதுவே நான் குட்டி கல்லை, அதாவது குட்டி கல்லை போட்டோன்னா நிறைய கல் பிடிக்கும். அப்போ அதுவும் அன்எக்கனாமிக்கல். அப்போ என்ன பண்ணணும், மீடியம் சைஸை போடணும். மீடியம் சைஸ் போட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று போட்டு குளுக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே போய் ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் ஆகிக்கும், அது டென்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது நார்மலாக வந்து நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்விட்சஸ் அண்ட் கிராசிங்ஸில் என்ன சைஸ் ஆஃப் பலாஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.54 சென்டிமீட்டர். ஸ்விட்சஸ் அண்ட் கிராசிங்ஸில் இருக்கிறது பலாஸ்டில் மூணு டைப் ஆஃப் சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 1.9 5.1 வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு. சரிங்களா? 1.9 5.1 சென்டிமீட்டர்
1.9 சென்டிமீட்டர் வந்து 5.1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது ஸ்டாண்டர்டைஸ்டு. இதில் நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா ஸ்விட்சஸ் அண்ட் கிராசிங்ஸில் இருக்கிற சைஸ் ரொம்ப முக்கியம், which is 2.54 சென்டிமீட்டர். ஸ்விட்சஸ் அண்ட் கிராசிங்ஸில் இருக்கிற சைஸ் ரொம்ப முக்கியம், which is 2.54 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ இது இல்லாமல் வேறு என்ன சைஸ் ஆஃப் பலாஸ்ட் தேவைப்படும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் உடன் ஸ்லீப்பர்ஸும் ஸ்டீல் ஸ்லீப்பர்ஸும் யூஸ் பண்ணிருந்தோம். அங்கே உடன் ஸ்லீப்பர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5.1 சென்டிமீட்டர் பலாஸ்ட் யூஸ் பண்ணிருந்தோம். ஸ்டீல் ஸ்லீப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.8 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிருந்தோம். சரிங்களா? ஸ்டீல் ஸ்லீப்பர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.8 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இப்போ நார்மலாக என்ன சைஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம்? இப்போ நார்மலாக என்ன சைஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 2.5. சரிங்களா? 2.5லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற 3.5 2.5லேருந்து 3.5க்குள்ளே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? ஓகே, 2.54 சென்டிமீட்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பலாஸ்ட் போட போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ பலாஸ்ட் எவ்வளோ டெப்த்துக்கு போட போகிறோம் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? பலாஸ்ட் போட போகிறோம், அந்த பலாஸ்ட்டை எவ்வளோ டெப்த்துக்கு போட போகிறோம் அப்படின்றது தெரியணும். இதுக்கான ஃபார்முலா இருக்குது. டெப்த் ஆஃப் பலாஸ்ட் டி, அதோட சஃபிக்ஸில் பின்னு எழுதிக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2. அதுதான் அதோட ஃபார்முலா. டிபி இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2. dB is equal to S minus W divided by 2. சரிங்களா? ஓகே, அப்போ இதில் இருக்கா, இது தெரியுதா? இது இல்லை, நோட்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு பலாஸ்ட் போட போடணும்னா இங்கே பால் அப்படி இருந்திருக்கும், இது இருந்திருக்கும். இங்கே இது ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது தானே நான் இது பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாகவே எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பலாஸ்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இல்லைங்களா? அந்த லைன் ஃபுல்லாக இருக்கிறது இந்த போர்ஷனில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பலாஸ்ட் போட்டிருக்கேன். டயக்ராம் தெரியுது தானே உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கேக்குதுங்களா? கேட்கலையா? ஏதாவது அறிகுறி இருக்கா? தெரியல. ஓகே, ஃபைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் பலாஸ்ட் which is டி, அதுக்கு சஃபிக்ஸில் பி அப்படின்றத போட்டிருப்பாங்க. சரிங்களா? டெப்த் ஆஃப் பலாஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2. S minus W divided by 2. whereas Sன்றது என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்லீப்பர், இந்த இங்கே இதுதான் ஸ்லீப்பரா, இது ரெயிலா, இங்கே கீழே ஸ்லீப்பர்ஸ் போட்டிருப்பாங்களா, இந்த இடத்துல ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க, ஸ்லீப்பருக்கு மேலே ரெயில் வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே, அப்போ எனக்கு ஸ்லீப்பர்ன்றது ஸ்லீப்பரோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஸ்லீப்பரோட ஸ்பேசிங். எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பரோட சென்டர்லேருந்து இன்னொரு சென்டர் வரைக்கும் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து எங்கே எழுதுறதே காணும், இந்த இடத்துலேருந்து ஸ்லீப்பரோட இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான், இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லீப்பரோட டிஸ்டன்ஸ்ன்றது இந்த சென்டர் ஆஃப் த ஸ்லீப்பர் டு அந்த சென்டர் ஆஃப் த ஸ்லீப்பர் தான். சரிங்களா? அப்போ எனக்கு நார்மலாக இப்போ ஸ்லீப்பரோட லென்த் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 3 சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஒன்று 250 சொல்லியிருந்தோம், இன்னொன்று 180 சொல்லியிருந்தோம், இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம், 150 சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸ்லீப்பரோட லென்த்ன்றது 250, 180 அண்ட் தென் 150 சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நான் மாற்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்லீப்பரில் எனக்கு ஸ்லீப்பரோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப்பரோட சென்டரில் தான், அந்த ஸ்லீப்பர் இருக்கிற சென்டருக்கு தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா வித் ஆஃப் தி ஸ்லீப்பர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்லீப்பர் ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வித் ஆஃப் தி ஸ்லீப்பர் ப்ளஸ் 2 இன்டூ டெப்த் ஆஃப் பலாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்லீப்பரோட ஸ்பேசிங் கண்டுபிடிக்க வித் ஆஃப் தி ஸ்லீப்பர்ன்றது என்னது? இப்போ ஸ்லீப்பரோட லென்த்து, இது வித்து, ஞாபகம் இருக்கா? 250ல அந்த 0 எடுத்தா 25ன்றத சொன்ன ஞாபகம் இருக்கா?
என்ன சவுண்டே இல்லாமல் இருக்கு சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஸ்லீப்பரோட ஸ்பேசிங்கிறது உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வித் ஆஃப் த ஸ்லீப்பர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் பலாஸ்ட் சரிங்களா. வித் ஆஃப் ஸ்லீப்பர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த டெப்த் ஆஃப் பலாஸ்ட் அப்படின்றது தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ டெப்த் ஆஃப் பலாஸ்ட் எனக்கு ஏற்கனவே தெரியாது, நான் கண்டுபிடிக்க போகிறதே டெப்த் ஆஃப் த பலாஸ்ட் அப்படின்னா அப்போ டெப்த் ஆஃப் பலாஸ்ட்ன்றது எஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2 அவ்வளோதான் சரிங்களா. அப்போ டெப்த் ஆஃப் பலாஸ்ட்ன்றது என்னன்னா எஸ் ப்ளஸ் மைனஸ் டபிள்யூ டிவைடட் பை 2. இதில் எஸ்ன்றது ஸ்லீப்பரோட ஸ்பேசிங்கு, டபிள்யூன்றது வித் ஆஃப் தி ஸ்லீப்பர் சரிங்களா. எஸ்ன்றது ஸ்லீப்பரோட ஸ்பேசிங்கு, டபிள்யூன்றது வித் ஆஃப் தி ஸ்பேசிங் ஸ்லீப்பர் சரிங்களா. ஓகே அப்போ ஸ்லீப்பரோட டிஸ்டன்ஸ் ஸ்பேசிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்லீப்பர் தான் நான் சொல்கிறேன் ஸ்லீப்பரோட ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே இதெல்லாம் உட்காந்து நான் கேல்குலேட் பண்ணிருக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்கா அப்படின்னா டைம் இருக்காது, நம்ம மனப்பாடம் தான் பண்ணிப்போம் எப்பயுமே. அப்போ அந்த டீட்டெயில்டு செக்ஷனை இது பண்ணிக்கோங்க, பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, விச் நான் சொல்கிறத எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வித் ஆஃப் த பலாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ராட் கேஜ்க்கு எழுதிக்கோங்க, அப்புறம் மீட்டர் கேஜ் எழுதிக்கோங்க, அப்புறம் நேரோ கேஜ் எழுதிக்கோங்க. நம்மளுக்கு தேவை ப்ராட் கேஜ் தான் ஃபஸ்ட்டு தேவை சரிங்களா. ப்ராட் கேஜில் வித் ஆஃப் த பலாஸ்ட்னா எங்கே இருக்கும்? டெப்த் ஆஃப் த பலாஸ்ட்ன்றது டோட்டல் ஹைட்டு எவ்வளோ தூரத்துக்கு நான் போட போகிறேன் அப்படின்றது தான் டெப்த் ஆஃப் பலாஸ்ட். வித் ஆஃப் பலாஸ்ட்னா எவ்வளோ இதுக்கு வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் அப்படின்றது தான் சரிங்களா. வித் ஆஃப்ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்லீப்பரோட லென்த்துக்கு பொறுத்து நான் எவ்வளோ வித்து போட்டிருக்கேன் அப்படின்றது தான் சரிங்களா. அப்போ லென்த் ஆஃப் பலாஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்? லென்த் ஆஃப் பலாஸ்ட் ஏதாச்சும் நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா? அந்த ரயில் போற தொலைவுக்கு எல்லா தொலைவுக்குமே நான் என்ன பண்ணிடணும், லென்த் ஆஃப் பலாஸ்ட் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. ஃபுல்லாக wherever there is a rail I need to provide ballast, so that rail of the ballast is not needed for me. I need to know only the depth of the ballast, எவ்வளோ டெப்த்துக்கு போட போகிறேன், அண்ட் width of the ballast எந்த அளவுக்கு வித்துக்கு போட போகிறேன் அப்படின்றது தான் சரிங்களா. ஓகே ப்ராட் கேஜுக்கு வித் ஆஃப் த பலாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3.35 மீட்டர். ப்ராட் கேஜுக்கு 3.35 மீட்டர். width of the ballast broad gauge க்கு 3.35 meter. depth of ballast 22 23 centimeter. 22 20 25 தானே 22 23 centimeter. ஓகே நெக்ஸ்ட்டு 22 25 சென்டிமீட்டர் 23 சொல்லிட்டேன் 25 அது ஆக்சுவலாக சரிங்களா. 22 25. நெக்ஸ்ட்டு மீட்டர் கேஜுக்கு எழுதிக்கோங்க. மீட்டர் கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வித் ஆஃப் த பலாஸ்ட் 2.25 சென்டிமீட்டர். வித்து 2.25 சென்டிமீட்டர். வித்து 2.25 சென்டிமீட்டர். வித்தோட வேல்யூ 2.25 சென்டிமீட்டர். அண்ட் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20 சென்டிமீட்டர். டெப்த்து 15 to 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அப்படியே நேரோ கேஜுக்கு வாங்க. நேரோ கேஜுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.83 மீட்டர் வரும். நேரோ கேஜுக்கு 1.83 மீட்ரு. அண்ட் டெப்த் ஆஃப் த பலாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். டெப்த் ஆஃப் த பலாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஓகேவா சரி. நேரோ கேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? நேரோ கேஜ்னா அதோட நேரோ கேஜோட வேல்யூ எவ்வளவு? 0.762 சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ நேரோ கேஜுக்கு நீங்கள் கீழே பலாஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா அந்த பலாஸ்டோட வித்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவீங்க? பலாஸ்டோட வித்து 1.83 which is twice அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. approximately equal to எல்லாமே twice சரிங்களா. எனக்கு 0.7 ட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா which is 1.4 1.44 1.5 கிட்ட வரும். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னா 1.83 சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். வித் ஆஃப் த பலாஸ்ட் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா காஜ் டிஸ்டன்ஸில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்கும். எனக்கு இது வந்து 0.762 இருக்கும். இதோட மல்டிபிள் 1.5. அப்போ 1.5 வந்து கொஞ்சம் அதிகம் 1.8 அதோட வேல்யூ சரியா. 1.8
நெக்ஸ்ட்டு மீட்டர் கேஜுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம்? 2 மீட்டர் கேஜுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம்? 1 மீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 போது 2 மீட்டர். அப்போ 2 கிட்ட இருக்குது which is 2.25 மீட்டர். which is ஏன் அப்படின்னா 2 ப்ளஸ் அந்த உங்களுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, திக்னஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர் இருக்கும் இல்லையா, அந்த திக்னஸ் ஆஃப் தி ஸ்லீப்பர் உங்களுக்கு மீட்டர் கேஜுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம்? 20 சென்டிமீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஆமாவா? எஸ் மேம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும்? நெக்ஸ்ட் ப்ராட் கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.876 போட்டிருப்போம். இன்ட்டு 2 போடும்போது அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.1 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். 1.876 அப்படின்னும் போது ஒரு நிமிஷம், 1.876 இன்ட்டு 2 அரௌண்ட் 3.7 கிட்ட வந்திருக்கும். உங்களுக்கு வேல்யூ 3.35 மீட்டர். எக்ஸாக்டாக 2 இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராட் கேஜுக்கு எவ்வளோ? ப்ராட் கேஜுக்கு 3.35 வந்திருக்கும்னு தெரியும். மீட்டர் கேஜுக்கு 2.25 வந்திருக்கும் தெரியும். அப்போ நேரோ கேஜுக்கு 1.83 வந்திருக்கும் தெரியும். சரிங்களா? முடிஞ்சு. அப்போ நான் எப்படி வந்து இப்போ வித்துன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ரைட்டு, வித்துன்றது நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். டெப்த்துன்றது எப்படி பண்ணியிருப்போம்? சென்டிமீட்டர்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 20லேருந்து 25 சென்டிமீட்டர் which is ஒரு ஸ்கேலா? ஒரு ஸ்கேலோட ஹைட் எவ்வளோங்க? 15 சென்டிமீட்டர். 50. ஷார்ட் சைஸ் ஸ்கேல்னா 15 சென்டிமீட்டர், லாங் சைஸ் ஸ்கேல்னா 30 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்கேல்குள்ளே இருக்கிற லென்த்துக்கு தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வச்சுப்போம். அப்போ ஒரு ஸ்கேல்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா 20லேருந்து 25 which is 25 to 20 வச்சிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு சின்னது தான் மீட்டர் கேஜ். மீட்டர் கேஜ்னும் போது 20ஓட போய் ஒட்டணும். 15லேருந்து 20. நேரோ கேஜுக்கு 15. அவ்வளோதான். அப்போ 15 சின்ன ஸ்கேல்லேருந்து பெரிய ஸ்கேல்குள்ளே இருக்கிறது தான் நான் டெப்த் ஆஃப் த பலாஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ ஈஸியாக இருக்குமா? டெப்த் ஆஃப் த பலாஸ்ட் ஷார்ட் சைஸ் ஸ்கேல் ஆரம்பிங்க. ஷார்ட் சைஸ் ஸ்கேல்ன்றது நேரோ கேஜ்ன்றது 15 சென்டிமீட்டர். அதை விட கொஞ்சம் 5 சென்டிமீட்டர் சேர்த்து 15 to 20ன்றது தான் நான் மீட்டர் கேஜ். 20 சென்டிமீட்டர் to 20 to 25 சென்டிமீட்டர்ன்றது தான் எனக்கு என்னதுன்னா ப்ராட் கேஜ். முடிஞ்சா? ஓகே. அடுத்து இப்போ என்ன எனக்கு எய்மாக இருக்குன்னா, எனக்கு இப்போ மேலே தெரியுங்க, இப்போ கீழே ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்போ மேலே ஒரு டிஸ்டன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறீங்க, கீழே ஒரு டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா 1.5:1. சரிங்களா? மேலே 1 போடுறீங்க அப்படின்னா கீழே 1.5 போடணும். அவ்வளோதான். 1.5:1. எக்ஸில் 1.5 போச்சுன்னா வேர்ட்டிக்கலில் 1. எக்ஸில் 1.5னா வேர்ட்டிக்கலில் 1. சரிங்களா? எக்ஸில் 1.5னா வேர்ட்டிக்கலில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம்? 1. அப்போ ஸ்லீப்பரோட அந்த சைஸ் எப்படி இருக்குன்னா 1.5 to 1. முடிஞ்சா? இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம்? ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஸ்லீப்பர் எப்படி ப்ரொவைட் பண்ணணும், ஸ்லீப்பரோட லென்த் எவ்வளோ இருக்கும், ஸ்லீப்பர் டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ்னால் எவ்வளோ இருக்கும். நான் நடத்தினது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஃபைன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரயில் ஃபிக்ஷர்ஸில் முக்கியமாக என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா ஃபிஷ் பிளேட்ஸும் ஃபிஷ் போல்ஸும் பார்த்துருக்கணும். ஃபிஷ் போல்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து சஸ்பெண்டர்ஸ் ஸ்லீப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேண்டரல் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேண்டரல் கிளிப்ஸ் வந்து இந்த இடத்துல முக்கியம். நெக்ஸ்ட்டு பலாஸ்ட் பார்த்துருக்கோம். பலாஸ்ட்னும் போது என்ன டைப்ஸ் ஆஃப் சைஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒரு கல்லோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். கல்லோட சைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னா 2.54 சென்டிமீட்டர்லேருந்து இருக்கணும், 5.1க்குள்ளே இருக்கணும். இப்போ நார்மலாக பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸில் 2.54 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு போட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 15 சின்ன ஸ்கேல்லேருந்து பெரிய ஸ்கேல்குள்ளார 15லேருந்து 25 போட போகிறோம். 15ன்றது நேரோ கேஜ், 20ன்றது மீட்டர் கேஜ், 25ன்றது ப்ராட் கேஜ்க்கு. ஓகே. அப்போ வித்துன்றது எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னா எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் காஜோட டிஸ்டன்ஸில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் வந்து போட போகிறோம். காஜில் எனக்கு 0.76னா இதோட மல்டிபிள் 1.83, அதுக்கப்புறம் 2.5 வேல்யூ 2.5 வேல்யூ 2.25 வரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 3.25 வரும். அவ்வளோதான். முடிஞ்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேம் லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அந்த ஸ்லோப் 1க்கு 1.5 அந்த பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஸ்லோப் எனக்கு ட்ரங்கேட்டட் போர்ஷனில் தானே ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். ட்ரங்கேட்டட் போர்ஷனில் ஸ்லீப்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரங்கேட்டட் போர்ஷன் இங்கே தெரியுதுங்களா? இமேஜ் தெரியுதா? அந்த ட்ரங்கேட்டட் கீழே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம்னா ஹரிசாண்டலாக எனக்கு பண்ணுற போது அப்படின்னா வெர்டிக்கலில் 1 போகணும். சரிங்களா? அப்போ 1:1.5 ஸ்லோப்பில் நான் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், பலாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். 1:1.5:1. நீங்கள் பலாஸ்டில் எது படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த டயக்ராம் ஒன்று காட்டியிருக்கேன் இல்லைங்களா? அந்த டயக்ராம் ஒன்று
அந்த மைண்ட் மேப்பிங் பண்ணும்போது டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. அந்த டயக்ராமில் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இல்லை கிளாஸ் ஃபைன் பண்ணிடலாமா? என்னங்க கிளாஸ் எடுக்கிறது ஓகேவா இல்லை வேறு இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்தால் உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? எப்படி உங்களுக்கு இருந்தால் ஓகேவா இருக்கும்? கிளாஸ் எடுக்கிறதுல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா? இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே இன்ஜினியரிங் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது டிராஃபிக் இன்ஜினியரிங்களோட ஒரு பார்ட்டு தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு பார்ட்டு. இது கூட ஏர்போர்ட், ஹார்பர்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மேஜர் பார்த்திங்க அப்படின்னா ஓஎஸ்டி கால்குலேஷன், எஸ்எஸ்டி கால்குலேஷன், விச் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஹைவே இன்ஜினியரிங்கில் அந்த கிரேடியன்ட்டு, அந்த நடுவில் இருக்க ரவுண்டானா அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நிறையா வந்திருக்கும். இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்காது. ஸோ தட் எனக்கு மேக்ஸிமம் ஒரு செஷன்லேயே நான் எல்லா கொஷின்ஸும் ஒரு 10-15 கொஷின் வச்சுருக்கேன். அந்த 10-15 கொஷினுமே கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா ரயில்வேஸுமே ஒரே செஷனை நான் முடிச்சிடலாம். அதனால தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரே ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா இதையும் நம்ம போட்டுடலாம். எதர் நம்ம கிளாஸாக எடுத்துடலாம், நம்ம யூடியூப் செஷனாக கொடுத்துடலாம். ஒரே ஒரு கிளாஸில் முடிஞ்சிடும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அப்போ கிளாஸ் ஃபைன் பண்ணிக்கலாமா? மேம் நான் கிளாஸ்க்கு ஒரு 1/2 hour லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இது பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவீங்களா மேம்? நான் ஓகே, நான் பண்ணுவேன். வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரி, ஓகே மேம். ஓகே மேம், குரூப்பில் வீடியோ போடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்க, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சரிங்க, ஓகே. ஓகே மேம்.